ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு பரிவர்த்தனை என்றால் என்ன, பரிவர்த்தனை யோகம் என்றால் என்ன, பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை செய்யும் என்பதை பற்றி ஒரு பார்வை. அதற்கு முன்னாடி எப்போது நான் சொல்வது போல், நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதுபோன்று செய்வதன் மூலம் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். இந்த ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. தலைப்புக்குள்ள போகலாம். பரிவர்த்தனை. பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்கின்றன என்று அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டு. பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்கின்றன. சரிங்களா? பண்டமாற்று முறை தான். நான் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி தான். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு வச்சு பார்ப்போம். நம்ம தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு அதிபதி யார்? குரு. இந்த குரு கும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். சனி பகவான் லக்னத்தில் இருக்குது. அப்போது குருவுடைய வீட்டில் சனி பகவானும் சனியினுடைய வீட்டில் குரு பகவானும் இருக்கின்றார்கள். அப்போது 1 மற்றும் 3ஆம் பாவாதிகள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்கின்றன அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லக்னாதிபதியான குரு சனியினுடைய வீட்டில் இருக்குது, 3ஆம் இடத்துலையும். 3ஆம் பாவாதிபதியான சனி பகவான் லக்னத்திலும் இருக்கிறார். அப்போ 1, 3 பரிவர்த்தனை அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எப்படி பலன் எடுக்குன்னு சொன்னால், தசாபுத்தி காலகட்டங்களில் சனி பகவான் 3ஆம் வீட்டு பலன்களையும் குரு பகவான் லக்ன பலன்களையும் அதிகப்படியாக செய்வார். நின்ற வீட்டு பலன்களையும் செய்வார். இப்போ சப்போஸ் குரு தசை வருதுன்னு வச்சுங்க, தனுசு லக்னம். இப்போ இவர் குரு தசை வருது. இந்த குரு சனியை பரிவர்த்தனை பெறும் பொழுது குரு பகவான் லக்னாதிபதி பலன்களை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார் என்று எடுக்காமல், லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தால் என்ன பலனை செய்யுமோ அதுபோன்று நற்பலன்களை செய்யும் குரு தசையில். சப்போஸ் சனி தசை வருதுன்னு வச்சுங்க, இதே தனுசு லக்னம், சனி தசை வருது. அப்போ சனி பகவான் லக்ன பாவத்தை அவர் கெடுக்க மாட்டார். அவர் 3ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் சேர்த்து செய்வார். 3ஆம் இடத்து பலன்களைத்தான் அதிகமாக செய்வார். அப்போ 2 கிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் பொழுது அவை தத்தமது வீடுகளை பரிமாறிக்கொள்கின்றன. பரிவர்த்தனை பெற்ற பின்பு அவருடைய ஆட்சி வீட்டினுடைய பலன்களையே தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் செய்வார்கள். சரிங்களா? இப்போ கடக லக்னம். கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன். சரிங்களா? சந்திரன் மகரத்தில் இருக்கு. மகரத்துக்கு அதிபதியான சனி லக்னத்தில் இருக்குது. இப்போ இந்த சனியும் சந்திரனும் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்ளுது. சந்திரனுடைய வீட்டில் சனியும் சனியினுடைய வீட்டில் சந்திரனும் இருக்கிறார்கள். அப்போ 2 கிரகங்கள் தமது வீடுகளை பரிமாறிக்கொள்ளுது. அப்போ இந்த நிலையில் சனி திசை வரும் பொழுது சனி பகவான் லக்ன பலன்களை செய்ய மாட்டார், 7ஆம் வீட்டின் பலன்களை மிகுந்து செய்வார். இந்த நிலையில் சந்திர திசை வருது. சந்திரனை தூக்கி லக்னத்தில் வச்சிடணும். சந்திரன் பரிவர்த்தனை பெற்று லக்னத்துக்கே வந்து விடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? லக்னத்தில் சந்திரன் வச்சுக்கூடாது. லக்னத்தில் சந்திரன் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை செய்வாரோ அந்த மாதிரியான பலன்களை அவர் செய்வார். இதுக்கு பேர் பரிவர்த்தனை. ஜாதகத்தில் சில பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையாக இருக்கும், சில பரிவர்த்தனை ஆகாத தீங்கு செய்கின்ற பரிவர்த்தனை அமையும். சரிங்களா? 1, 5 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை, 1, 9 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. சரிங்களா? அதே 6, 8 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை அல்ல. 8, 12ஆம் இடம் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை அல்ல. சரிங்களா? அது ஒரு எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். 1, 5 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. இப்போ எடுத்துக்காட்டா, இப்போ ரிஷப லக்னம். இப்போ ரிஷப லக்னம், இப்போ ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். இது கன்னியில் இருக்குது. 5ஆம் பாவாதிபதி யார்? புதன். இது லக்னத்தில் இருக்குது.
இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா 1, 5ஆம் பாவாதிபதிகள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்கிறது. 5ஆம் பாவாதிபதி லக்னத்தில் திக்பலம் அடைகிறார். லக்னாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் நீசபலம் அடைகிறார். நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்துட்டு சுக்கிரன் கண்ணில் நீசமாக போச்சு அப்படின்னு நம்ம எடுப்போம். ஆனால் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை அடையும் பொழுது சுக்கிரன் லக்னாதிபதியினுடைய பண்புகளை செய்வார். அப்போ லக்னத்தில் ஆட்சி பெற்ற பலன்களை அவர் பெறுகிறார். புதன் பகவான் புதன் தசையில் 5ஆம் இடத்து பலன்களையும் லக்னாதிபதி லக்ன வழியாக செய்வார். அப்போ புதன் உச்சபலம் பெற்றால் என்ன நன்மையை தருவாரோ அந்த பலத்தையும், சுக்கிரன் ஆட்சி பலத்தை பெற்றால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனையும் தங்களின் தசாபுத்தி காலகட்டங்களில் செய்வார்கள். இந்த 1, 5 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. அதேமாதிரி 1, 9ஆம் பாவாதிபதி பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. இதே ரிஷப லக்னம், லக்னத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் சுக்கிரன். அப்போ 1ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்திலும் 9ஆம் பாவாதிபதி சனி லக்னத்திலும் இருக்குது. அப்போ சனியும் சுக்கிரனும் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய வீட்டை, அது சுக்கிரனுடைய வீட்டை சனி பார்த்துப்பார், சனியினுடைய வீட்டை சுக்கிரன் பார்த்துப்பார், அவ்வளோதான். அதுக்கு தான் அர்த்தம். லக்னத்தில் சனி இருக்கும், பார்வையெல்லாம் லக்னத்தில் எடுத்துக்கொண்டு பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வீடுகளை மட்டும்தான் பரிமாறிக்கும். ஆனால் பார்வை பலம் கிடையாது. ரிஷப லக்னத்திற்கு சனி லக்னத்திலிருந்து 3ஆம் இடமான கடகத்தை பார்க்கும், 7ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கும், 10ஆம் இடமான கும்பத்தை பார்க்கும். சனியினுடைய பார்வையெல்லாம் லக்னத்திலிருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ரிஷப லக்னம், லக்னத்தில் சனி, சனியை சுக்கிரன் பரிவர்த்தனை அடையும் பொழுது பார்வையை நீங்கள் கணக்கெடுக்கும் பொழுது லக்னத்தில் சனியை வைத்தான் நீங்கள் கணக்கெடுக்கணும். லக்னத்தில் இருந்து 3, 7, 10ஆம் இடங்களில் சனி பகவான் பார்ப்பார். ஆனால் சனி தசை வரும் பொழுது அவர் 9 மற்றும் 10ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை நன்கு வளர்த்து செய்வார். சரிங்களா? 2 கிரகங்கள், 2 சுப கிரகங்கள், லக்ன சுபர்கள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்குது. சனி கிரகம் லக்னத்தில் அமர்ந்தால் அது நண்புடைய வீடு என்பதால் அவர் தீங்குகளை செய்ய மாட்டார். அதே மாதிரி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமையும் பொழுது அது சனியினுடைய வீடாக இருந்தாலும் நண்பருடைய வீடு என்பதால் அங்கே அவர் தீங்குகளை செய்ய மாட்டார். அப்போ சனியும் சுக்கிரனை பரிவர்த்தனை அடைகிறாங்க. என்ன தசை நடப்பில் வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் சுக்கிர தசை வருதுன்னு சொன்னால் இந்த சுக்கிரன் லக்னத்தில் அமர்ந்தால் என்ன பலன்களை தருவாரோ அந்த பலன்களை, ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து என்ன செய்வாரோ அந்த பலன்களை சுக்கிர பகவான் செய்வார். சப்போஸ் சனி தசை வருதுன்னு சொன்னால் சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமரும் பொழுது அவர் என்ன மாதிரியான பலன்களை தருவாரோ அந்த பலன்களை லக்ன வீட்டில் இருந்தபடியே செய்வார். 9ஆம் மற்றும் 10ஆம் வீட்டினுடைய ஆதிபத்தியங்களை லக்னத்தில் இருந்தபடியே பலமாக செய்வார். இப்போ 1, 9 பரிவர்த்தனை, 1, 5 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. அதேமாதிரி 1, 4 பரிவர்த்தனை, 1, 7 பரிவர்த்தனை கூட நல்ல பரிவர்த்தனைகள் தான், கேந்திர பரிவர்த்தனைகள் லக்ன சுபர்களாக அமரும் பொழுது. சரிங்களா? ஆக பரிவர்த்தனை என்பது நல்ல ஞாபகம் வச்சுங்க, 2 கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்கின்றன. 6, 8ஆம் பாவாதிபதிகளுடைய பரிவர்த்தனை தப்பு. திரிகோணாதிபதிகளுடைய பரிவர்த்தனை, கேந்திராதிபதிகளுடைய பரிவர்த்தனைகள் நன்று. சரிங்களா? இப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஆட்சி பலத்தை பெற்று தத்தமது வீடுகளில் அமரும். அதனுடைய காலகட்டம் எந்த தசாபத்தி வருதுன்னு பாருங்கள். ஆட்சி பெற்ற கிரகங்கள் அதனுடைய பலத்தை தன்னுடைய தசாபத்தி காலகட்டங்கள் செய்யும். சரிங்களா? ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.